எஸ், ஒரு சந்தோஷமான விஷயம். ஸ்டார்ட் அப்க்கு ஷார்ட் டங் மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம்னு தமிழ்நாட்டில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஐடி வேலைக்கு போறேன்னு சொன்னா சந்தோஷப்படுற நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் இதே நான் ஐடி கம்பெனி உருவாக்குறேன்னு சொன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியா ஐடில ஒர்க் பண்றதை க்ளோரிஃபை பண்ணுச்சு. ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்றதையோ, ஒரு பிசினஸை உருவாக்குறதையோ, அல்லது தம் பேஷனை மணியா கன்வெர்ட் பண்றதையோ எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்றுக்கு 1000 விஷயம் சொல்லணும்னு தோணும். தான் நினைக்கிற விஷயத்த சொல்றதுக்கும், மார்க்கெட் பண்றதுக்கும், அல்லது தன் ப்ராடக்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் நிறைய ஃபண்டிங் தேவைப்படும். ஆண்டனிக்கு லக்கியா ஒரு பாஸ்கெட் கிடைச்ச மாதிரி வெற்றியோ தோல்வியோ நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கும், லாபத்திலையும் நஷ்டத்திலையும் நம்ம கூட பங்கு கொள்றதுக்கும், அண்ட் நம்ம தப்பு பண்ணோம்னா அதை கரெக்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கும் பிசினஸ்ல அனுபவம் மிக்க எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கைடன்ஸ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்ட் அப்பை யாராலும் ஆசைச்சிக்கவே முடியாது. அந்த பெயின் பாயிண்ட்டை தான் ஸ்டார்ட் அப் சிங்கம் சால்வ் பண்றாங்க. நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ் அவங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற விஷயத்த சொல்ல போறாங்க. இன்வெஸ்டர்ஸும் அவங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற விஷயத்த சொல்ல போறாங்க. இது ஃபவுண்டர்ஸ்க்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ஒரு வின் டு வின் சிச்சுவேஷனா இருக்க போகுது. சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்.